செய்வீராக. இப்போது அன்பு கண்ணீரால் உமது பாதங்களை கழுவுகிறேன். உண்மையான பக்தி என்ற சந்தனத்தை அரைத்து உமக்கு பூசுகிறேன். எனது அழகிய தெய்வீக வார்த்தைகளை ஆடையாக உமக்கு அணிவிக்கிறேன். உண்மை என்ற மலராகிய மாலையை உமது கழுத்தில் அணிவிக்கிறேன். எனது துர்க்குணங்களாகிய தூபத்தை உமக்கு முன்பு எரிய விடுகிறேன். அது மிக தீய பொருளாயினும் அதிலிருந்து தீய வாசனை எழுவதில்லை. சத்குருவுக்கு முன்பன்றி வேறு எங்கெங்கு தூபம் எரியவிடப்படுகிறதோ அங்கெல்லாம் தூபப் பொருளுக்கு ஏற்படும் நிலையை கூறுகிறேன். தூப திரவியத்துக்கு அக்னியின் ஸ்பரிசம் ஏற்பட்ட மாத்திரத்தில் அதனது நறுமணம் என்ற நல்ல குணம் அதனை விட்டு சென்று விடுகிறது. சாய்நாதா, உமக்கு எதிரே இவை மாறாக நிகழ்கிறது. தீய தன்மைகள் அக்னியில் எரிந்து விடுகின்றன. உலகம் பார்த்து மகிழும்படி நல்ல குணம் எவ்வித குறைவுமின்றி தங்கிவிடுகிறது. மனதின் தீய குணங்கள்